இந்த உலகத்தில் இனிமேல் பெட்ரோலே கிடைக்காது அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்மளால் வண்டியெல்லாம் ஓட்ட முடியுமா? ஏன்னா நாம் வண்டிகளை பெட்ரோல் டீசலை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சு தான் ஏற்கனவே இதுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரிக் வாகனமெல்லாம் மார்க்கெட்டில் விற்பனைக்கு பல வருஷம் ஆச்சு. ஆனால் ஜனங்கக்கிட்ட தான் இதுக்கு போதுமான வரவேற்பு இல்லை. இந்த எலக்ட்ரிக் வாகனத்துக்கு பெட்ரோலே போட தேவையில்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். சார்ஜிங் பண்ண பேட்டரி இருந்தால் போதும், நம்ம வண்டி ஓட்டி போகலான்னு தெரியும். இருந்தாலும் ஜனங்கக்கிட்ட ஏன் இதுக்கான வரவேற்பு இல்லை? இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா, இப்போ பெட்ரோல் வண்டின்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் போனோமா, பெட்ரோலை போட்டோமா வந்தோமான்னு இருப்போம். அதே மாதிரி இந்த பெட்ரோல் பங்கும் தெருவுக்கு ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் வாகனத்துக்கு நம்ம சார்ஜிங் தான் போட்டாகணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இல்லை. அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் ஒரு லாங் ட்ரிப் போகிறோன்னு வச்சிங்களேன், ஹைவேல போயிட்டுருக்கோம். பாதி வழியில் பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல் வண்டி நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தள்ளிக்கிட்டா போக முடியும். ஆனால் இதுவே பெட்ரோல் வண்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு பெட்ரோல் தீரத்துக்கு முன்னாடியே பங்கில் போய் பெட்ரோல் போட்டுக்குவோம். இன்னொன்று என்னென்னா, பெட்ரோல் போடுறதுக்கு 2 நிமிஷம் போதும். ஆனால் பேட்டரிக்கு சார்ஜ் போடணுன்னா பல மணி நேரம் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கெலாம் வந்துருச்சு, இருந்தாலும் அது பெட்ரோல் போடுற வேகத்துக்கு ஈடாகாது. இந்த மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கணும், சுற்றுச்சூழல் மாசை குறைக்கணும் அப்படின்னு நம் மத்திய மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மின்சார வாகனத்துக்கான சார்ஜிங் பாயிண்ட்டை அதிகமாக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பஸ் வாலா டெய்லி தமிழ், நான் உங்கள் சுந்தரம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மின்சார வாகனத்தோட பயன்பாடு அதிகமாகிட்டு தான் வருது. ஆனால் இது மத்திய மாநில அரசுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, சார்ஜிங் பாயிண்ட் அதிகமாக கிடையாது, இது பேட்டரி சார்ஜ் ஆகிறது ரொம்ப நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம நாட்டில் நாளுக்கு நாள் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாகிட்டு தான் வருது. இதுக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்களுடைய பெருக்கமும் ஒரு காரணம். ஸோ இந்த மின்சார வாகனம் பயன்பாடு அதிகமாகிடுச்சுன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை எளிதில் கம்மி பண்ணலாம். இது சம்பந்தமாக மத்திய மாநில அரசுகள் மின்சார வாகனம், கேஸ் வாகனத்தை பயன்படுத்துறதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு வராங்க. இந்த மின்சார வாகனம் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் அதிகமாகணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் டெவலப் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டும் அதிகமாகணும், சார்ஜிங் போடுற நேரமும் நமக்கு குறையணும். இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2030க்குள்ள 24,715க்கு மேற்பட்ட மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டிருக்கு. இதன் மூலமா இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் 100 துணை மின் நிலையங்கள்ல காலியா இருக்கிற இடங்கள்ல சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கலாம்னு முடிவு பண்ணி இருந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் 2030க்குள்ள 24,715க்கு மேல சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கணும்னு டார்கெட் வச்சிருக்கு. இதெல்லாம் எங்கெங்க வரப்போகுதுன்னா, ஹைவேல 25 கிலோமீட்டருக்கு ஒன்றும், சிட்டி சைடில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டும் வரப்போகுது. இதில் சென்னை கோவை ஹைவேஸையும் சென்னை கன்னியாகுமரி ஹைவேஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க போகுது. இங்கே யாரெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட் அமைக்க போகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் அப்படின்னு சொல்லப்படுற TNGECL, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட்களை அமைக்க இருக்கு. ஊக்கத்தொகையை முதல்ல ஆரம்பிக்கிற 200 சார்ஜிங் பாயிண்ட்களுக்கு 10 லட்ச ரூபா வரை மானியம் தர போகிறாங்க. இந்த சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கிறதுக்கு லைசன்ஸ் எல்லாம் அவளுக்கு தேவையில்லைன்னு சொல்லப்படுது. அதனால் ஈஸியாக அமைச்சிடலாம். சென்னையில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட சார்ஜிங் மையங்கள் அமைக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதே மாதிரி மற்ற மாநகராட்சி, நகராட்சிகளில் தலா 5 முதல் 10 சார்ஜிங் பாயிண்ட்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, 24,715 சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட போதுமான இடம் இருக்கா? அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இவ்வளவு இடம் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்களை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு சர்வே பணிகளும் போயிட்டு இருக்கு. நிலங்களை அடையாளப்படுத்தும் பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட கூட காலி நிலம் சாலை ஓரமாகவோ இல்லை நகரின் முக்கிய பகுதியில் இருந்தாலோ நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட் வைக்கிறவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம். அந்த வகையில் இந்த சார்ஜிங் பாயிண்ட்டை அமைக்க இருக்கும் நிறுவனங்களையும் இந்த நிலத்தை கொடுக்க விரும்புகிறவங்களையும்
ஒன்றா இணைக்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்கும் பணி இப்போ வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணியை வந்து பசுமை எரிசக்தி கழகம் வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட நிலம் இருக்கா, நீங்கள் இந்த இணையதளத்தில் போய் எங்கிட்ட நிலம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் வந்து யார் யார் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து அமைக்க போகிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் அவங்கள வந்து நேரடியாக தொடர்பு கொண்டும் பேசிக்கலாம். நீங்கள் 2 தரப்பும் பேசி ஒரு டீல் போட்டுக்கலாம். இது மூலிமா உங்களுக்கு மாதம் ஒரு தொகை கண்டிப்பாக வரும். உங்ககிட்ட காலியாக தரிசு நிலம் மாதிரி இருக்கிற எதுக்கும் உதவாத நிலத்தை கூட இந்த சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக காலியாக இருக்கிற நிலத்துக்கு வருமானமும் கிடைக்கும், இந்த சார்ஜிங் பாயிண்ட் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமும் கிடைக்கும். இந்த மின்சார வாகனங்களுக்கு எல்லா நேரத்துலையும் வந்து சார்ஜிங் போடுற வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டுமா, இந்த திட்டத்தின் மூலிமா இன்னொரு அம்சமும் வரப்போகுது. தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல எங்கே இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஆப்பையும் இந்த பசுமை எரிசக்தி கழகம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பு உங்களுக்கு கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு வரப்போகுது. ஏற்கனவே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு புதுசாக கட்ட போகிற பில்டிங்கில் வந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டிருக்கிறது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அதாவது 14 மீட்டர் இருக்கிற குறைஞ்சபட்சம் 8 வீடுகளோ இல்லை கடைகளோ இருக்கிற பில்டிங் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸில் வந்து கண்டிப்பாக சார்ஜிங் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சார்ஜிங் மையங்கள் வரப்போகுது, எந்தெந்த இடத்துல வரப்போகுது, எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட காலியாக நிலம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் சார்ஜிங் மையத்துக்கு அதை வந்து வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா வேற எதனாச்சும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.